Hello everyone. Nowadays எல்லாருமே வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ள போகணும் அப்படின்னு தான் வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி தட்ஸ் வெரி குட். பட் ஏன் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தெரியல. ஏன் அப்படின்னா லைக் நிறைய பெர்ஸ்பெக்ஷன் இருக்கு. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்குள்ள போனால் லைக் ரொம்ப லோ பேக்கேஜ் கொடுப்பாங்க, ஸோ அதெல்லாம் செட் ஆகாது, லைஃப்ல வந்து சீக்கிரம் செட்டில் ஆக முடியாது அப்படின்ற நிறைய பெர்ஸ்பெக்ஷன் இருக்கு. ஸோ நிறைய யூடியூப்ஸும் வந்து லைக் யூடியூப்ல வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த 50 LPA பேக்கேஜ் அந்த 30 LPA அந்த மாதிரி நிறைய இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டும் ஆயிடுறாங்க, ரைட்? பட் இங்கே வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் எடுத்த உடனே நம்ம உள்ளே போயிட முடியாது, கரெக்டா? அப்படின்னும் பொழுது நம்ம சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியுமே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு சின்ன சஜஷன், ரைட்? ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் அந்த பிலோ ஆவரேஜ் இருக்கவங்களுமே லைக் வந்து இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு எய்ம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எய்மிங் ஹை இஸ் அ வெரி குட் திங் ஆக்சுவலாக, ரைட்? பிகாஸ் யூ ஆர் புஷிங் யூ அண்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஸோ அது வந்து ஒரு கிரேட் நியூஸ். பட் இன்கேஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களால் வந்து அந்த ஜாப் வாங்க முடியல அப்படின்னா பீப்புள் வந்து டிமோட்டிவேட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஓகே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கிவ் அப் பண்ணிடுறாங்க. பட் அந்த சேம் பிளேட் நீங்கள் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கும் எய்ம் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே வந்து என்னோட சஜஷனாக நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒய் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இஸ் டு பி யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் கெரியர். ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன ரோட் மேப், எப்படி எங்கே போய் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி உங்களோட அப்ளிகேஷன் ப்ரொஃபைல் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோவை நியூவாக பார்க்குற எல்லாருக்குமே ஹாய், ஐ எம் பவித்ரா. நான் வந்து SD3 வால்மார்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ டு கெட் இன் டு யுவர் ட்ரீம் ஜாப். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒய் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி குட் பி யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யூர் கெரியர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்வேன்னா சேலரி எக்ஸ்பெக்டேஷன். எல்லாருமே வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் அவ்வளோ பெருசாலாம் சேலரி கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப லோ பேக்கேஜ் தான் தராங்க அப்படின்னு தான் எல்லாரோட பெர்ஸ்பெக்ஷனும் இருக்குது. பட் த கம்பெனிஸ் லைக் TCS, Infosys இவங்க எல்லாருமே வந்து லைக் பவர் டெவலப்பர், பவர் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு ரோல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு 8 to 10 LPA கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். யூ வில் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு தட் ரோல், ரைட்? ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஜாப் வாங்குறது தான் ஆக்சுவலாக வந்து முக்கியம். ஸோ அங்கே வந்து உங்களோட சேலரி ப்ரியாரிட்டியை வந்து ரொம்ப ஃபஸ்ட்டில் டாப் ஆஃப் த ப்ரியாரிட்டியாக கொண்டுட்டு வராதிங்க. ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு ஜாப் வாங்கிட்டு லைக் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தா உங்கள் வேல்யூவும் உங்கள் சேலரியுமே ஈக்குவலாகவே இம்ப்ரூவைஸ் ஆகும், ரைட்? ஸோ செகண்ட் திங் இஸ் செலெக்ஷன் ரேட், ரைட்? ஸோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்லாம் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க, DSA, அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு செலக்ட் ஆகிட்டா ஃபைன், செலக்ட் ஆகலைன்னும் பொழுது அப்படியே நம்ம வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒரு பல்க் ஹையரிங் நடக்கும். ஓரளவுக்கு ஈஸி டு இன்டர்மீடியட் லெவலில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படின்னும் போது ஜாப் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, ரைட்? ஸோ இங்கே வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தரும். அந்த கான்ஃபிடென்ட் வந்து இட் வில் பி பூஸ்ட் யூ ஃபார் ப்ரிப்பேர் நெக்ஸ்ட் லெவல், ரைட்? அப்போ நீங்கள் உள்ளே போயிட்டக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன நீங்கள் கேட்கலாம், நீ வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் தானே இருக்கீங்க அப்படின்ட்டு. பட் நானுமே என்னோட ஸ்டார்டிங் கெரியரில் பிளேஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு தான். ஸோ அங்கே நான் என்னோட சர்வீஸ் கொடுத்துட்டு தான் தென் ஐ ஸ்விட்ச் டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ ஐ டோன்ட் லைக் வாண்ட் யூ டு ஃபாலோ த சேம், பட் கன்சிடர் போத். ஓகே, நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதும் ஜஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் ஆல்சோ அண்ட் அப்ளை ஃபார் திஸ் ஆல்சோ, ரைட்? ஸோ எந்த ஆஃபர் கிடைச்சாலும் யூ டேக் இட் ஆஸ் யுவர் பிளஸ்ட். ஓகே, எப்படி வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து DSA அண்ட் கோடிங் ரவுண்ட். ஸோ இங்கே வந்து ரொம்ப டிஃபிகல்ட் லெவல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே கேட்பாங்க. ஈஸி டு இன்டர்மீடியட் லெவல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் வந்து இங்கே DSA கொஸ்டின்ஸ் வந்து ஷூட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னா லைக் அரே, லிங்க்ட் லிஸ்ட், ஸ்டாக், கியூ, ஹேஷ் மேப், சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங், பைனரி சர்ச் அண்ட் ட்ரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா BST, இன்சர்ஷன்,
அப்புறம் டெலிஷன், ட்ரான்ஸ்வர்சல்லே இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரிகர்ஷன் அண்ட் பேக் ட்ராக்கிங் படித்தா போதும், அண்ட் பேசிக் டைனமிக் ப்ரோக்ராமிங் படித்தா போதும். ஸோ கிராஃப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கில் வந்து பாலிண்ட்ரோம் செக், அனாகிராம் செக் இதெல்லாமே என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 to 100 டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஒரு 2 months வந்து மேக்ஸிமம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், உங்களால் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்குள்ளே கன்ஃபார்மாக போயிட முடியும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் திங். ஸோ அங்கே வந்து அது வந்து ஆக்சுவலாக நான் ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். நாங்கள் எல்லா டாபிக்ஸுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரைட், என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம். ரைட்டா? ஸோ அதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல், ரீசனிங், நியூமெரிக்கல், அப்புறம் வேர்பல் எபிலிட்டி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மேஜராகவே ஃபில்டர் ரவுண்டு தான். அந்த மேஜர் அந்த க்ரௌடை வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அந்த ரவுண்டே ஆக்சுவலாக வச்சுருக்காங்க. ரைட்டா? ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 1 month நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஆர்எஸ் அகர்வால்ன்ற புக் இருக்குல்ல, அதை வாங்கி கூட யூ வில் ப்ரிப்பேர் இட். டெஃபினட்டாக இதுக்கு வந்து நான் டெடிகேட்டடாக 2 வீடியோ போட்டிருப்பேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். ஐ ரெக்கமெண்ட் டு கோ அண்ட் வாட்ச் இட். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லைக் அதில் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே. அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ்ல நார்மலைசேஷன்னா என்ன, ஜாயின்ஸு, பேசிக் எஸ்கியூஎல் குவரிஸ் அந்த மாதிரி. அப்புறம் நெட்வொர்க்கிங்கில் ஓஎஸ்ஐ மாடல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வந்து எஸ்டிஎல்சி பேசிக்ஸ் இதெல்லாமே வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ரைட்? அண்ட் இப்போது நீங்கள் வந்து இந்த ஆப்டிடியூட் லாஜிக்கல்ஸ்லாம் படிக்கும்போது அதில் வந்து எல்லாருமே ஸ்பீடுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸ்பீடாக வந்து அதை முடிச்சிடணும், ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்யூரேசிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட்? அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணாலே ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, எப்படி வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைக் கம்பெனி போர்ட்டல்லே நம்ம வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அது ஸ்பெசிஃபிக்காகவே வந்து ஹைரிங்க்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிசிஎஸ்ல வந்து டிசிஎஸ் கோட்விட்டா அண்ட் டிசிஎஸ் என்கியூடி அப்படின்ற ஹைரிங் ப்ரோக்ராம்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம், ஹேக் வித் இன்ஃபோ அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் விப்ரோ எலைட் NTH அண்ட் விப்ரோ டர்போ ஹைரிங், அப்புறம் அசென்ச்சர் TQ இந்த மாதிரி சில ஹைரிங் ப்ரோக்ராம்லாம் நடக்கும். அதில் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் அதில் டாப் ஸ்கோர் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸுமே அந்த இன்டர்வியூ ப்ராசஸுமே ஸ்கிப் பண்ணி டேரெக்டாகவே வந்து HR ரவுண்ட் வச்சுருவாங்க, ஹைரிங் ரவுண்ட் வச்சுருவாங்க, உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருவாங்க. ரைட்? தட் இஸ் ஒன் மெத்தட். அண்ட் செகண்ட் ஒன் வந்து நீங்கள் வந்து நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குல்ல, ஜாப் போர்ட்டல்ஸ் லைக் நவுக்ரி, லிங்க்டின், ஷைன், மான்ஸ்டர் அந்த மாதிரி போர்ட்டல் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லிவரேஜிங் த லிங்க்டின். அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் இப்போ டிசிஎஸ்ன்னு எடுத்திங்கன்னா டிசிஎஸ் ரெக்ரூட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வருவாங்கல்ல டிசிஎஸ் ரெக்ரூட்டர், அவங்கள டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் ரெஃபரல் மூலமாக கூட யூ கேன் கெட் இன் டு த கம்பெனி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனியும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கன்சிடர் போத். ஓகே, ப்ராடக்ட் பேஸ், சர்வீஸ் பேஸ் எல்லாத்தையுமே ஈக்குவலாகவே கன்சிடர் பண்ணுங்க, ஈக்குவலாகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அப்ளை பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ எது கிளிக் ஆகுதோ அங்கேருந்து உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க. தட்ஸ் மை வார்ம் சஜஷன் ஃப்ரம் மை சைட். ஸோ உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் இந்த பிளேஸ்மெண்ட் சீரீஸ்க்கு அப்படின்ற சஜஷனும் கொடுங்க. அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சே ஐ எம் நியூலி சப்ஸ்கிரைப். ஸோ உங்களுக்கு ஒரு வார்ம் வெல்கம் நான் சென்ட் பண்ணுறேன். அண்ட் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் hope you all doing good and take care, keep learning and keep exploring. Bye.